ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான மட்டன் மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? 150 கிராம் போன்லெஸ் மட்டனை மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வேக வச்சு உதுத்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1 எக், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மட்டன் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/2 குடமிளகாயை நான் இது கூட சேர்த்திருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 1 ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ், 1/2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், எங்கிட்ட சோயா சாஸ் இல்ல, சோயா சாஸ் இருந்தா நீங்க அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க மட்டன் உருண்டைகளை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் நான் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. ஒரு 5ல இருந்து 7 நிமிஷத்துல நம்மளோட சுவையான மட்டன் மஞ்சூரியன் ரெடி. மட்டனை ரொம்ப டிஃபரெண்டா சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க மறக்காம இந்த டிஷ்ஷை சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு டேஸ்ட் சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அட்டகாசமா இருந்தது. பை ஃப்ரெண்ட்ஸ்.